திடீர் தோல்வியால் அப்செட்டான அஜித் ஃபேன்ஸ். அப்ப விஜய் தான் நம்பர் ஒன்னா? பாக்ஸ் ஆபீஸில் படுத்த விடாமுயற்சி. கடந்த வாரம் அஜித் நடிப்பில் வெளியான விடாமுயற்சி திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் படுத்துவிட மொத்தமாக எல்லாம் லைக்கா தலையிலே விழுந்தது. கிட்டத்தட்ட 2 வருட காத்திருப்புக்கு பின் அஜித் நடித்து வெளியான விடாமுயற்சி திரையிட்ட இடமெல்லாம் ஃப்ளாப் ஆகி மிக பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போதாக்குறைக்கு அஜித் ரசிகர்களும் புலம்ப ஆரம்பித்து விட்டனர். போட்டி நடிகரும் அரசியலில் பிஸியாக இருப்பதால் அவர் விட்டு சென்ற இடத்தை அஜித் நிரப்புவார் என எதிர்பார்த்த வேளையில் இதுபோன்று நிகழ்ந்தது அஜித் ரசிகர்களையும் தாண்டி சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையே கொடுத்துள்ளது. இப்படத்தை பெரிதும் நம்பி களமிறங்கிய லைகாவுக்கு மிகப்பெரிய அடி விழுந்துள்ளதால் சில நாட்களுக்கு பெரிய பட்ஜெட் படங்களை தயாரிக்காமல் ஒதுங்கி சிறு பட்ஜெட் படங்களுக்கு கவனத்தை செலுத்த முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலைமை இப்படி இருக்க அஜித் அடுத்து நடிக்கும் குட் பேட் அக்லியை ரசிகர்கள் பெரிதும் நம்பி இருக்கிறார்கள். அஜித் ரசிகர்களுக்கு ஏற்ற மாஸ் கமர்ஷியலாக குட் பேட் அக்லி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் கிளம்பி இருக்கிறது. ஆனால் ஒருபுறம் விஜய் நடித்து அடுத்து வெளிவர இருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இப்போதே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பி உள்ளது. விஜய் நடித்து கடந்த ஆண்டு வெளியான கோட் திரைப்படம் கலவையான விமர்சனம் பெற்றாலும் தமிழ்நாட்டில் அடித்து நொறுக்கி வெற்றி படமாக அமைந்தது. லியோ படத்தின் வசூலை முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட விடாமுயற்சி மற்றும் ஒரு ஃப்ளாப் படமாக அஜித்துக்கு அமைந்ததால் மார்க்கெட் விஷயத்தில் விஜயை அஜித் இன்னும் முந்தவில்லை என சினிமா ஆர்வலர்கள் தங்கள் கருத்தை முன்வைக்கின்றனர். கோட் படம் சுமாரான வரவேற்பை பெற்றாலும் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் செய்து அந்த படம் ஹிட் படம் ஆனதாக ஒரு செய்தியும் உண்டு. ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ற ஃபார்முலா அஜித்திற்கு இங்கு ஒர்க் ஆகாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. என்னதான் விஜய் தற்போது அரசியலில் பிஸியாக இருந்தாலும் அவர் படம் வரும் நேரம் ரசிகர்கள் அதை திருவிழாவாக கொண்டாடி வரவேற்பதில் அவரது ரசிகர்கள் மும்முரம் காட்டி வருவதால் அந்த செலிப்ரேஷன் மோடிலேயே அவரது படங்களை ரசிகர்கள் சுமாராக இருந்தாலும் கொண்டாடி திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு அஜித் படம் சுமார் என்ற ஒரு பேச்சு அடிபட்டாலே அது ஃப்ளாப் படமாகத்தான் மாறுகிறது. இதற்கான சில காரணங்களாக பார்க்கப்படுவது அஜித்திற்கு விஜய் அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை என்பதுதான். எது எப்படி இருந்தாலும் தனது அடுத்த படமான குட் பேட் அக்லியில் அஜித் கம்பேக் கொடுத்து அனைவரையும் ரசிக்க வைப்பார் என நாம் எதிர்பார்க்கலாம்.